ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை சேனல். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஆஃப். ஸோ ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வெளியே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வெதர் கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ 1 மணி ஆச்சு. ஸோ நம்ம ஏதாவது சமைக்கலாம். நாளைக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தா, ஸோ இங்கே தான் எங்கள் கபட்ஸ். இங்கே தான் வெங்காயம், வெள்ளைப்பூடு, கிழங்கு எல்லாம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் எல்லாம் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் இப்போ பெருசாக ஒன்றும் இல்லை. வெஜிடபிள்ஸ் இது ஃப்ரீசர் மேலே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பகலைக்கு கருவாடு செய்யலான்னு இருக்கேன். கருவாடு இது வந்து 100 கிராம் 500 பைசா. 1 காசுக்கு 500 பைசா. 500 பைசானா ஸ்ரீலங்கன் காசுக்கு 370 ரூபா மாதிரி வரும் 100 கிராம். ஸோ இது ஷார்க் கருவாடு. ஸோ இப்படி தான் வெளியே வியூ. ஓகே, நமக்கு தேவையான சாமான்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் கொடுக்கலாம். ஏன்னா கருவாடு வதக்கல் தானே, கொஞ்சம் வெங்காயம் தேவைப்பட இருக்கும். ஸோ 2 வெங்காயம், ஒரு தக்காளி. இந்த தக்காளி நேற்று வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி. இங்கே 1 கிலோ 420 பைசா. அப்படின்னா இலங்கை காசு 1 ரியால் 770 ரூபா போகுது. அப்போ என்ன ஒரு 300 ரூபா வரும். ஸோ ஓகே, இது 3 பீஸ் இருந்துச்சு. இது ஒரு 3 பீஸ்னால் 220 கிராம். ஸோ 110 ஒமான் ரியால். 110னா ஒரு 70 ரூபா 80 ரூபா மாதிரி வரும் இந்த 3 தக்காளி. ஸோ தக்காளி எடுக்கலாம். வெள்ளைப்பூடு, கருவேப்பிள்ளை பார்த்தீங்கன்னா இது கடையில் சூப்பர் மார்க்கெட் தான் விற்கிறாங்க. ஸோ இது 1 கிலோ வந்து 1 ரியால் 70 பைசா 1 கிலோ. ஸோ இதில் வாரம் வந்து ஜஸ்ட்டு 50 கிராம். ஸோ 60 பைசா கருவேப்பிள்ளை. வெங்காயம் வெட்டிக்கலாம். வெங்காயம் வெட்டிக்கலாம். வெளிநாட்டுக்கு வந்து நம்ம தான் சமைச்சு சாப்பிடணும் இப்படி. ஸோ அதெல்லாம் பழகிக்குங்க. யாராவது வெளிநாட்டு வரீங்கன்னா பார்த்து பழகிக்குங்க. எல்லாம் வீட்டிலே பழகிட்டு வாங்க. சமைக்கிறது எல்லாம், ரூம் க்ளீன் பண்ணுறது, உறுப்பு கழுவுறது, ஸோ எல்லாம் நம்மளே பண்ண வரும். ஸோ வெளிநாட்டு வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லை. பார்க்குற மாதிரி நினைக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எல்லாம் பழகிட்டா ஈஸி தான். ஸோ ரூமில் ஆஃப் டேக்கு நாங்களே சமைச்சிக்கிறது ரூமில். ஸோ அதனால நமக்கு கடையில் சாப்பிட்றதுனா இது நமக்கு சம்டைம்ஸ் ஒத்துக்காது.
ஸோ எப்பயாவது ஒருக்கா கடையில் சாப்பிட்றது தான். ஸோ நம்மளே சமைச்சு சாப்பிட்றது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் ரெடி. கருவாடை கழுவியாச்சு, நல்லா கருவாடை கழுவியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். நான் இங்கே மோஸ்ட்லி சாப்பிட்றது ரைஸ் தான். தஞ்சாவூர் வெள்ளை பொன்னி புழுங்கல் அரிசி. ஸோ இது இந்தியன் அரிசி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி. தமிழ்நாடு சேலத்தில் உள்ள அரிசி. ஸோ எனக்கு பிடிச்ச அரிசி. இது பாஸ்மதியை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு போட்டுக்கலாம். ரூமில் இருந்தவங்களாம் வெக்கேஷன் போயிட்டாங்க. ஸோ 2 பேர் தான் இருக்கும். ஸோ எனக்கும் அவருக்கும் அரிசியை கழுவியை வச்சாச்சு. கொஞ்சம் உப்புத்தூள், அரிசியை கழுவி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கருவாடை பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த கருவாடு எண்ணெய் வச்சிருக்கு ஆல்ரெடி. கருவாடு பொரியுது. கருவாடு நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த ப்ரோசஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ பல கூட எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி கருவாடு போட்டாச்சு, பொரிஞ்சிட்டு கருவாடு. ஸோ இதில் ரைஸ் வச்சாச்சு. அடுத்து நம்ம உதவுக்குள்ள கண்டினியூ பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கருவாட்டில் பொரிச்சாச்சு. ஸோ நம்ம இங்கே ஆயில் விட்டுக்கலாம். ஸோ இன்னும் நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் கடுகு போட்டு அதுக்கு பிறகு நம்ம வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். இந்த வெள்ளைப்பூடு நல்லா ரோஸ்ட் ஆகணும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம்.
நல்லா இதை வதக்கணும். இது மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இதுக்கு நம்ம இன்னும் வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி காணதுக்கும். ஸோ இன்னும் நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் உப்பு, கேலிமிரிஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் பிளெண்ட் பண்ணது. இது நம்ம நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஸ்மெல் போகணும். ஸோ இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க கருவாடை பூஜை நல்லா போடலாம். அவ்வளோதான், ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கருவாட்டு வதக்கல். பார்த்தா ரைஸும் ரெடி ஆகிட்டு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் அடுப்பு குறைச்சி வச்சிடலாம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கருவாடு. உப்பு காணாது, கொஞ்சம் உப்பு போட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக ரெடி ஆகிடுச்சு கருவாட்டு வதக்கல். ஸோ இதோட சேர்த்து ஒரு பருப்பு கறி வச்சு ஸோ இங்கே ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் சாப்பிட வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். கூடிய சீக்கிரம் நாளையிலேருந்து டியூட்டி வேலைக்கு போகணும். ஸோ இப்போ சாப்பிட வேண்டியதான். ஓகே, பாய் பாய்.